தண்ணி வைக்க போலையா? அப்பா தண்ணி வைக்க போற மாதிரிலாம் இல்ல. தண்ணி பாட்டுக்கு நான் ஒரு 7-8 மரத்துக்கு சேர்த்து தான் பாய்ச்சி விட்டு வந்திருக்கேன். பாட்டுக்கு பாஞ்சிட்டு அடக்கம். அப்படியே தண்ணி பொத்துக்கிட்டு போனா வேற மரத்துக்கு தான் போவோம், வேற எங்க போகுது. கொஞ்சம் போட்டா இருந்தாலும் தண்ணி சாப்பிட்டதெல்லாம் எந்திரிச்சு நம்மளால வேலை செய்ய முடியாதம்மா. கொஞ்ச நேரம் படுத்து தான் எந்திக்கணும் நமக்கு. கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு கிடக்கேன். யாரும் எழுப்பாதீங்க, என்ன தூங்கலன்னா அந்தால விட்டுருங்க. வேற அங்க மரத்துக்கு தண்ணியே யாரு பாக்குது? நான் வேற அங்க கத்தரிக்காய் பறிக்க போகணுமே. வாரேன்னு சொல்லிட்டே வேற வராம அங்க போகாம இருந்தாலும் வேற சரிப்பட்டு வராது. இன்னும் கொஞ்சம் தான் கிடக்க சடப்பட்டுன்னு அதை பறிச்சு போட்டுட்டு அள்ளி போட்டுட்டு வாரேன். அப்புறம் வேணும்னா நான் வந்து தண்ணி வைக்கம்ல, அது வரைக்கும் போய் பாரு. படுத்தா எழும்ப முடியாதம்மா என்னால. கொஞ்ச நேரத்துக்கு விடு, நான் கண்ணை முடிட்டு அடக்கேன். எந்திக்கும் போது எந்திரிச்சு நான் பாட்டுக்கு தண்ணியை பாய்ச்சிக்கிடுவேன். நீ கத்தரிக்காய் பறிக்க போகணுன்னா போ, இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எழுப்பி விடுங்க. ஐயே, என்ன லட்சி இப்படி சுவாம்பலாயிட்டு? ஒரு நாளும் இப்படி சுவாம்பலா இருக்காத. சிக்கடு புக்கடுன்னு ஓடஞ்சிடுச்சிட்டுன்னு இன்னைக்கு என்னன்னா இப்படி படுத்துருச்சு பொம்பளை. என்னத்தை செய்ய, உடம்புக்கே நல்லா இல்லை. மனசு நல்லா இருந்தால் தானே உடம்பு நல்லா இருக்கும். மனசும் சரியில்லை, அதான் ஒரு வேலையும் செய்ய தோணமுண்டுங்க. இப்படி படுத்து கிடந்தா சடவாக தான் இருக்கும். எந்திரிச்சு வேலையை பாரு, ஆட்டோமேட்டிக்காக சுறுசுறுப்பு வரும். கண்டதையும் பட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிருமா? நானும் அப்ப மூளையிலே தான் முக்குடி அடிச்சுட்டு கிடக்கணும். நான் வேலை செய்யலையா, எனக்கு தலைக்கு மேல போயிட்டு அவ்வளவா. நானே என்ன பண்ணேன்னு தெரியாம வீடு வாசல் இல்லாம வந்து கிடக்கேன். நானே எந்திரிச்சு தைரியமா வேலையை பார்க்க, நீ என்ன லட்சுமி இப்படி ஆயிட்ட? எந்திரி எந்திரி, வேலையை பாரு. அதானே ராணி அக்காவே வீடு வாசல் இல்லைன்னாலும் எப்படி சுறுசுறுப்பா வேலை செய்யாவ. நீங்க ஏன் இப்படி ஆகி போனீங்க? சரிதான், நீங்கள் போய் சொல்லியதான், இல்லைன்னு சொல்லல. முடியமுண்டுங்க, என்ன செய்ய சொல்ற? குறுக்கெல்லாம் நோவுது. இன்னைக்குதான் வீட்டில் போய் சின்ன பிள்ளைய கொஞ்சம் முதுகுல யாரி மீக்க சொல்லணும். கொஞ்சம் முதுகு வலி கேட்கான்னு பார்க்கணும். நல்லா சுடு தண்ணியே விளாவி வச்சு நல்லா ஊற்ற வேண்டியது தானே. நல்லா சுட சுட உடம்பு வலி கொஞ்சம் கேட்கும்ல. நமக்கு சுடு தண்ணியெல்லாம் கேட்காது. கொஞ்சம் அந்த பிள்ளைய யாரி மிதிக்க சொன்னா கொஞ்சம் வலிக்கு இதமா இருக்கும். அவன் என்ன யாரி மிதிக்கட்டுமாக்க? அப்ப நீ எல்லாம் யாரி மிச்சனா என் ஜீவம் போயிரும். சும்மா கடை, நீ ஒன்றும் மிதிக்காண்டான். போ, நீ சீக்கிரம் கீரையை பறிச்சுட்டு வீடு போய் சேரு, இல்லைன்னா ஓ மாமியார் ஓன் ஜீவத்தை எடுத்துரும். அது கிடக்கு, அது அப்பவே என்னத்தையாவது செஞ்சு தின்னுட்டு மல்லாந்துருக்கும். நான் நல்லா இங்கே இற எடுத்தாச்சு. பருப்பு கறிக்கு பழைய தயிர் உர ஊற்றி எடுத்துட்டு வந்தது நல்லா இருந்தது பத்தியாச்சு பெரிய பொண்ணு. இன்னைக்கு கொஞ்சோட பாலை எடுத்து உர ஊற்றி வைக்கணும். கடையில் வாங்குற தயிரை விட வீட்டில் உர ஊற்றி வைக்கிற தயிர் நல்லா இருக்கும். ஆனால் என் மோதான் புளிக்குதுன்னு செய்ய விடாண்டா. ஆனால் நான் இங்கே நல்லா வச்சிருப்பேன். அப்பப்போ தயிரை கடைஞ்சி மோரை செஞ்சு கொஞ்சம் கொடுப்பேன். மோர் குடிப்பா ஆசைப்பட்டு. எப்பயும் மோருக்கு எல்லாம் தவறாமல் வச்சிருப்பேன். மாடு இருக்கும்ல, அதனால. இப்போ இந்த மாடெல்லாம் இங்கே? மாடெல்லாம் இன்னொரு ஆள்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கு. அவைய மாடு வச்சிருக்காது கூட சேர்த்து கொஞ்சம் மேய்ங்க கொஞ்ச நாளைக்கு. நான் அப்புறம் வந்து கூப்பிட்டு போறேன்னு சொன்னேன். இன்னும் போகவும் இல்லை, ஒன்றும் சொல்லவும் இல்லை. அங்கே கிடக்கு. அந்த மாடை மேசாட்டிக்கு இங்கே எடுத்து பிடிச்சி போட்டு போட்டுற வேண்டியதானே? தோட்டத்தில் மேய்ஞ்சிட்டு அடக்கம். இங்கே உங்கள் தேவைக்கு நீங்களும் பால் கறந்து எடுத்துக்கிடலாம்ல? ஆமாம், கறந்து எடுத்துக்கிடலாம் தான். அங்கே வேற அல்வதா அவியல்வதா கறந்து எடுத்துக்கிட்டு அவிய தான் யூஸ் பண்ணுவாவே. சரி, நம்ம மாட்டை பார்த்துக்கிட்டியாவல்ல, அதனால நானே எதுவும் கேட்கல. ஆமாம், அது எப்படி கேட்க முடியும்? அதுக்கு தீவனம் போட்டு தண்ணி வச்சு எல்லாம் பார்க்கவல்ல. வேற அவியல்வு அது கூட வருமானத்தை எடுக்க தானே செய்வாவே. ஆமாம், அதான் நான் ஒன்றும் கேட்கல. என்ன அடுத்த மாதம் இறங்கி இருக்குன்னா இன்னும் எப்படி ஆயின்னு நமக்கு கேஸ் ஆகி நம்ம பக்கம் தீர்ப்பு வந்துச்சுன்னு வையன், அப்புறம் பாரு அவ்வளோ ஓட விட்டுற மாட்டேன். துணியெல்லாம் உருவிட்டு சொல்லிக்கிட்டே தான் இருக்கே, நீங்களாம் ஒன்றும் நடந்த பாடம் இல்லையே. நடக்கும். நான் கும்பிடிய தேவன் சும்மா விடுமா? நான் எத்தனை தேவத்துக்கு காசு முடிஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா? நடக்கட்டும், அப்புறம் தானே இருக்கு. வச்சு நல்லா தூங்கிருச்சு. தூங்கட்டும். ஆஸ்பத்திரியில் தூக்கமே இல்லாம கிடந்திருப்பாள்ல. படுத்த உடனே தூங்குறதுக்கும் ஒரு குடுப்பனை வேணும் பார்த்துக்க. அது என்னமோ சரிதான். நான்லாம் படுத்தேன்னு வைங்களாம், அப்போதான் எனக்கு மண்டைக்குள்ளே ஏகப்பட்டது தோணும். எல்லாம் இந்த டிப்ரெஷன் தான் பார்த்துக்கிடுங்க. நானும் சரி தூங்கலாம்னு கண்ணை மூடிக்கிட்டு போராடுவேன். அப்போ தான் ராத்திரி வயிற்ற பசிக்கும். வாழ்க்கையை இப்படியே போயிருமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கண்டது கடியது போனது எல்லாம் ஞாபகம் வரும். எங்கெங்கெல்லாம் செருப்படி வாங்கணும், எங்கெல்லாம் கேவலப்பட்டோம் அப்படின்னு அது மண்டக்குள்ளே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். நானே என் மண்டக்குள்ளே ஓடிய மூளைக்கிட்ட சொல்லி பார்ப்பேன், இப்போ தான்டா தூங்க போகிறேன், சும்மா இருடா, எதையும் பற்றி யோசிக்காதடா, என்னையும் தூங்க விடுன்னு. சரி, அப்படியே தூங்கலான்னு பேனை பார்த்தோன்னா பேன் எங்கே தலையில் விடுமோன்னு தோணும். அப்படியே ரெக்க பிடிச்சிக்கிட்டு வந்து நம்ம கழுத்துலேயே எடுத்து செத்து போயிட்டா என்ன பண்ண அப்படிலாம் தோணும். அப்புறம் தோணும் நம்ம வந்து செத்து போயிட்டுனா அந்த எலும்பு கூட எவ்வளோ நாள் ஆகும்
அப்படின்னு அதை பற்றி தோண ஆரம்பிச்சிரும். இப்படியே ராத்திரி முழுக்க கடந்து பெரும்பத்துக்கிடுங்க. இப்படி தான் நான் தூங்க கஷ்டப்படுவேன். ஒரு கட்டத்துக்கு மேலே விடிஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கமே வரும். அப்போ தான் செருப்பால் கொண்டு அடிக்கணும். என் மாமியார் வந்து வழக்கு மாற்ற தூக்கிட்டு நிற்கும். என்னத்தை செய்ய சொல்லுங்க. இப்படி தான் என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அட பாவமே, உன் நிலைமை என்ன இப்படி இருக்கு? அதுக்கு நானே தேவலாம் போல இருக்கு. படுத்து தூங்கும் போது எனக்கு மூச்சு முட்டிய மாதிரி நெஞ்சு வலிக்க மாதிரிலாம் தோணும். ஐயோ, நம்ம இப்ப செத்து போயிட்டோம்னா அந்த ஆளை வீடு கிடலாம், அந்த ஆளை கிடக்க நம்ம வாரையே என்ன நினைப்பாவ, வீட்டை இப்படி வச்சிருக்காள, அதை நினைப்பாள, இப்படி நினைப்பாவல, நான் அதை தான் யோசிப்பேன். ஆனா ஒன்னே மாதிரிலாம் யோசிக்க முடியாதம்மா தாயி. பிள்ளை புருஷனை விட்டுட்டுலாம் போற மாதிரி யோசிச்சா பரவாயில்ல, நீ என்ன இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? அடா, இவ்வளோ 2 வரை நம்மள தூங்கோட அண்டாளுவ போல இருக்க. என்ன லட்சுமி, எந்திரிச்சிட்ட? தூங்கலையா? என்ன தூங்கு, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எழுப்பி விடியே. எங்க தூங்குறது? நீங்களும் பேசியதெல்லாம் கேட்டா தூக்கமா வரும். ஏம்க்கு நாங்கள் பேசியது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கு? நீங்கள் தூங்கிட்டீன்னு நினச்சில நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நல்லா பேசிங்க போங்க. எந்திரிச்சு போய் இனிமே வேலை பொழப்பா பார்க்க வேண்டியதுதான். வந்த தூக்கத்தையும் தூங்கிடாம கெடுத்து விட்டாலும் 2 வரும். பல்ல காட்டாதீங்களா? எந்திரிச்சு போங்க தூர. நானும் போய் வேலையை பார்க்கட்டும். போ அப்பா, கத்திரிக்காய் பறிக்கணும்னா போ. பாத்தியா, கத்தி ஆடி வர போகுது வேற. ஆமா பாத்தியா, சரி அப்ப நான் வரட்டுமா? போ, நானும் போய் தண்ணியை பாக்கி. மோட்டர் வேற ஓடுதா இல்ல கரண்ட் போய் நின்று கிடக்கான்னு தெரியல. நான் பாட்டுக்கு இருக்கேன். உங்க வீட்டுக்காரர் எதுவும் போன் அடிச்சாரா? சாப்பிட்டாராமா? கேட்டியா? ஆமா, அவர் அந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல, அவர் சாப்பிட்டுருப்பாரு நேரத்துக்கு. அதெல்லாம் சாப்பிட்டுருவாரு. சரி, நான் வாரேன். பொண்ணு, நான் வாரேன், அப்புறம் பாப்போம். சரிக்க, வரும்போது கொஞ்சம் கத்திரிக்காய் கேட்டு வாங்கிட்டு வாங்க. சும்மா வெறுங்கையை ஆட்டிட்டு வராதிங்க, சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு. பாப்போம். வத்தல் போடலாம், கத்திரிக்காய் வத்தல்லாம் போடலாம். கேளுங்க, கேட்டு வாங்குங்க. அப்படிலாம் நான் கேட்க முடியல, தந்தா வாங்கிட்டு வரேன். என்னக்கா உங்க அக்கா புழைக்க தெரியாத பொம்பளையா இருக்கு? அவ அப்படிதான். என்கிட்ட தான் நல்லா விவரமா சண்டைக்கு வருவா, விவரமா பேசுவா. மத்த யாருனாலும் கோமாளி கணக்கா விட்டுட்டு வந்துருவா. கோயா பய உள்ள. சரி அக்கு, முன்னாடி பாயசம் கியாசெல்லாம் செய்வியல்ல, இப்போ ஒன்றும் செய்யது இல்லையோ தோட்டத்துல? எங்களா இப்போ ஒழுங்கா தோட்டத்துக்கு வரோம், ஒன்றும் வாரதும் இல்லை, ஒழுங்கா ஒன்றும் செய்யக்கூடியதும் இல்லை. இன்னைக்கு காலையிலே வந்து காப்பி மட்டும் போட்டு குடித்தோம். அந்ததும் வராதமா காப்பி குடிக்கணும் போல இருந்துச்சு. அந்தாலும் சுக்கு மல்லி கிடந்துச்சு, அந்தாலும் தட்டி போட்டு கொஞ்சம் காப்பியை மட்டும் போட்டு குடித்தோம். இனிமே கொஞ்சம் தோட்டத்துக்கு ஒழுங்கா வர பார்க்கணும். வந்து இருந்துன்னா தான் கொஞ்சம் எல்லாம் செய்யலாம். ஆமாக்கு, கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கி போடுங்க. நம்ம அப்பப்போ பாயசம் கியாசெல்லாம் செய்வோம், செஞ்சு சாப்பிடுவோம்ல முன்னாடி. அது மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம். பாப்போம். வாங்கி போட்டு நேரம் இருந்தால் வாங்கி போடியே. சரி, எனக்கு இப்போ வேலை கிடக்கு, நான் போய் தண்ணி வைக்க போகிறேன். நீ எப்படி வாரியா? எப்படி அங்கே மூட்டுக்குள்ளே நிறையா கீரை கிடக்கும், வேணா வந்து பறிச்சுட்டு போவா. தான் வாரேன். எப்படியும் இனிமேல் இன்னைக்கு கீரை பறிச்சுட்டு போனாலும் இன்னைக்கு செய்யப்படாது, நாளைக்கு தான் செய்யணும். மாமியார் முதல் உடனே வீட்டில் இன்னைக்கு சேக்குமானு பாரு. கீரையை கொண்டுக்கிட்டு போ, எப்படியும் கையில் காலில் உளுந்தாவது உள்ள பெயிரு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆமாம், அதெல்லாம் நான் ஈஸியாக சமாளிச்சிருவோம்க்கு. பாரு, நல்லா பொழந்த மேனிக்கு கிடக்காத கிளவி பாடா படுத்தி நம்மள கொல்லுது வீட்டில் போட்டு. உன்னை வீட்டை விட்டு வெளியே போ, அத்தா வீட்டுக்கு போ, ஐயா வீட்டுக்கு போன்னு சொல்லிக்கிட்டு துணி பையத்துக்கு விளாசிருவேன்னு சொல்லிக்கிட்டு நம்மள பயமுறுத்துது. நானும் பாவம் போதும் ஒரு 4 நாள் அடக்கி வாசிப்போன்னு நினைச்சேன்னா என்னால் பொறுமையை அடக்க முடியல. இப்போ தூங்கிட்டு இருக்கும் போதே கல்லை போட்டு கொண்டுலாமான் இருக்கு. வேண்டாம், அப்புறம் கொலை கேஸில் உள்ளதான் போனோம். என்னையும் தூங்கிட்டு போட்டோம், நம்ம இந்த நேரத்தில் எஸ்கேப் ஆயிடலாம். அம்மா, இதுக்கு மேலங்க நிற்காத, எஸ்கேப் ஆயிரு. பெரிய பொண்ணு வீட்டில் எப்படியும் அது மாமியாரை வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சிருக்கோம். அதனால் பெரிய பொண்ணு அதை பற்றி ஆடணும்னா வேலைக்கு ஆகாது. வெளியே போய் லட்சிக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம். லட்சி வீட்டில் இருக்குதா, தோட்டத்துக்கு போயிட்டா, எங்கே இருக்குன்னு கேட்போம். எக்கா, என்னது இது? என்னதுன்னா என்ன? மூட்டுக்கு மூட அங்கே நிற்கும் மாதிரி கீரை, மூட்டுக்கு மூட அப்படியே பிடுங்கு. என்னத்தை பிடுங்குறது? இதில் கீரை எது காட்டு செடி எதுன்னே எனக்கு தெரியல. அவ்வளோத்தையும் பிடுங்கி கொண்டு என் மாமியார்கிட்ட கொடுத்தேன்னா அதை அடித்து விரட்டிடும். கடைஞ்சி மொத்தமாக நீயே குடின்னு என் வாயில் ஊற்றிடும். அப்புறம் நான் சாக வேண்டியது தான். எல்லாம் உனக்கு ஒரு கீரையுமே தெரியாது கண்ணு. அந்த தென்னை மரத்து மூட்டுக்குள்ள பூரா அங்கே மணத்தக்காளி கீரையா இருக்கு, அதை பிடிங்கிட்டு போனாலே போதுமே. ஆமாம், இதில் எது மணத்தக்காளி கீரை அது எனக்கு தெரியணும்ல. தெரிஞ்சாதானே நான் அதை பிடுங்க. இழிஞ்சுதுப்பா தூரம். அவ்வளோ நான் தான் வாரேன். காய்க்குள்ள கழுக்குள்ளன்னு அவ்வளவும் கீரையாக தான் கிடக்கு. இவளுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்க. அப்படிதான் பிடிங்கிதாங்க. எனக்கு எதுனே தெரியல. இருக்கலாம் இந்த செடி தான். ஓ, இது பேர் தான் மணத்தக்காளியா? அதில் ஒரு மாதிரி பழம் ஒன்று கிடக்குது, அதா? ஆமாடா, அதான் தெரியாதவா மாதிரி கேட்பா.
அது சொடுக்கு தக்காளி செடின்லாம் நினைச்சேன். சொடுக்கு தக்காளி உங்க ஊர்ல எப்படியா இருக்கும்? ஆமா பத்தியில சொடுக்கு தக்காளியில நீயால கொண்ட கிடங்க நல்லா கூட கிடங்க ஒண்ணு இருக்குண்ணே. நல்லா வெடுக்கு வெடுக்கிட்டு புடுங்குறியக்க. வாயை பார்த்துக்கிட்டு இருக்காம நீயும் பறி. கூட்டோட புடுங்கிற வேண்டியதானே. புடுங்கு புடுங்கு, அது ஏகப்பட்டது முளைக்கும். நீங்களே பிடிக்கிட்டு வந்திருக்க. வேற நான் ஏதாவது விச செடியை பிடுங்கி வச்சிட போறேன். கீரை பறிக்க வரேன்னு திரும்பி நீ தோட்டத்து பக்கம் வராதலா? உன் மாமியார வர சொல்லு. எக்கோ என் பொழப்புல மண்ணள்ளி போடாதீங்க. நானே இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி தான் சாக்கு போக்க வச்சு வெளியே வாரேன். அதுலயும் மண்ணள்ளி போட்டுருவிய போல இருக்க. பின்ன என்னலா, இந்த கீரை தெரியல அந்த கீரை தெரியலங்க. சோப்பு கீரை இருக்கும் பாருங்க, அது எனக்கு நல்லா தெரியும். அது ஒன்றும் கண்ணில் மாட்டமுட்டுங்க. அன்னைக்கு அப்படிதான் எங்கள் மைனி தோட்டத்தில் கண்ட கீரையெல்லாம் பிடுங்கி கொண்டு கொடுத்தேன். என் மாமியார் திட்டிச்சு. அதில் கொஞ்சம் என்ன நல்ல கீரை இருந்து எல்லாம் சேர்த்து போட்டு கலஞ்சி போச்சு. கொஞ்சம் நல்ல நல்ல கீரை இருந்திருக்கும் போல இருக்குது. அதை நம்பி தான் இன்றைக்கி அனுப்பி விட்டுச்சு. இன்றைக்கி குத்து மதிப்பாக ஏதாவது பிடுங்கலான்னு பார்த்தா என்னத்தை பிடுங்கன்னு தெரில. எனக்கு அங்கே தண்ணி பாய்க்க வேண்டிய வேலை கிடக்கு. உனக்கு உட்கார்ந்துக்கிட்டு நான் கீரையை பிடுங்கிக்கிட்டு இருக்கேன். அங்கே எங்கெங்கெல்லாம் பொத்துக்கிட்டு போச்சா தெரில. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேக்கோ, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. ஆமாம், நீ தானே நல்லா லட்சணமாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவ பாரு. எல்லா கீரையும் கலந்துதாளா பிடிங்கிருக்கேன். சேர்த்து கடைஞ்சி எடுத்து தின்னுங்க, ஒன்றும் ஆகாது. அப்படியா? ஆமாம், இந்த அப்படி வா. நன்றி 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 ஓடிகள். உனக்காக இந்த அப்படி நான் தண்ணி பாய்க்க போட்டோம். இருங்க, நானும் தான் வாரேன். அப்படியோ தப்பிச்சு வந்தாச்சு. லிச்சுக்கு ஒரு போனை போடுவோம். ஆத்தி ஒவ்வொரு பக்கமா பிச்சுக்கிட்டுலாம் போகுது. சரி, மடைய மாத்தி விடுவோம். யாரு அதுக்குள்ள போன் அடிக்கிறது? உமாளா? இவன் எதுக்கு இப்ப போன் அடிக்க நமக்கு? சொல்லலா. கொண்டாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அட பெரிய பொண்ணு, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருலாம். உமா தான் போன் பண்ணிய. நீ மம்பட்டிய காலில் போட்டுருவ. சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். உமாலா? உமா எதுக்கு இப்ப போன் பண்ணியா? என்னன்னு தெரியல, அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லலா, எங்க இருக்கிய? பெரிய பொண்ணு அங்கேயா இருக்கா? ஆமால, அவளும் தோட்டத்துல தான் இருக்கா. ஓ, அப்ப எல்லாரும் தோட்டத்துல தான் இருக்கீல? அவளாரும் சொல்லாம கொள்ளாம ஒன்னா கிடைக்கி. என்ன என்னைய மட்டும் விட்டுட்டு? அட நீ வேற சும்மா வைத்தறிச்சல கிடப்பாதலா. அவன் என்னமோ கீரை பறிக்க வரேன்னு வந்தவ வீட்டுக்கு போகாம இங்கேயே கிடக்கா. அவன் மாமியார் இன்னைக்கு என்ன பண்ண குத்து பண்ண காத்திருக்கா தெரியல. வானாலும் போவாண்டேன்னு கிடக்கா. என்ன பண்ண சொல்லியா? அம்மா நீ எங்க இருக்க? நான் இப்பதான் எங்க வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன். என்னலா, செயல இருந்து தப்பிச்சு ஓடி வந்தேனங்க சொல்லியா? ஆமா, அப்படிதான் போகுது வாழ்க்கை. என்ன பண்றது? சரி, இப்ப என்னத்துக்கு போன் பண்ண? உங்க வீட்டுக்கு வரலான்னு தான் போன் பண்ணேன். நீங்க தான் தோட்டத்துல இருக்கீங்க இல்ல? இருங்க, நான் அங்க வாரேன். எதுக்கு இங்க கொண்டு வந்து உனிய வேலை காட்டியதுக்கா? நானே என்ன 4-5 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துருவேன். நீ சும்மா கிடந்து அங்கேங்க அலையாத. அட போங்க, வெறுப்பா இருக்கு. பெரிய பொண்ணு அங்கதானே இருக்காங்க. நான் வாரேன். பால் வாங்கிட்டு வரேன். வரும்போது காப்பி கீப்பி போட்டு குடிப்பேன் தோட்டத்துல. பரவாயில்லையே, பாலெல்லாம் வாங்கிட்டு வரேங்கிய. மழை வந்தாலும் வரும்னு தான் நினைக்கிறேன். அண்ணாச்சி கடையில உங்க பேர்ல உங்க அக்கௌண்ட்ல சொல்லி ஒரு பாலை வாங்கிட்டு வருவேன். எதுவும் கூட்டுக்கு வேணுமா என்ன சொல்லுங்க, அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். உங்க கணக்குல எழுதிக்கிடுவாருல்ல அவரு. நல்ல சௌரியம் தான் உங்களுக்கு. என்னக்கா என்ன சொல்லியா? சரி, என்னையும் வாங்கிட்டு வா. எனக்கும் காப்பி குடிக்கணும் போலதான் இருக்கு. சரி, இந்த 10 நிமிஷத்துல பறந்து வர இருங்க. என்னக்கா சொல்லியா? அவன் அண்ணாச்சி கடையில என் கொண்டுல பேர சொல்லி பால் மிச்சர் ஏதாவது பண்டத்துங்கிறதுக்கு வாங்கிக்கிட்டு வரேங்க. வேற என்ன சொல்லியா? ஓ, வாராளம்மா. அப்போ வரட்டும். இன்னைக்கு வேலை செஞ்ச மாதிரி தான் போங்க. இலே, உன் பொண்டாட்டி காலையில 11 மணிக்கு போனாலா வீட்டை விட்டு கீரை பறிச்சிட்டு வரேன்னு? போனவ அந்தால ஆந்துட்டா. இந்நேரம் மணி 3 ஆகுது. இன்னும் அவ வீடு வந்து சேரல. மறுபடியும் பயணம் போயிட்டான்னு நினைக்கேன் உன் பொண்டாட்டி. சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணுங்க? பாத்தியால என்ன பண்ணணும்னு யார்ட்ட கேட்க நீ? சரி, கீரைக்கு பதிலாக வேற ஏதாவது செஞ்சு தின்னியா இல்லையா? வேற அவ வர வரைக்கும் நான் என்ன பட்னியால இருக்க முடியும்? நான் ரசம் வச்சு அப்பளம் பொரிச்சு தின்னேன். சரி, தின்னல விடு, நான் வந்து பாத்துக்கிறேன். மனுஷன் ஆபீஸ்ல நிம்மதியா வேலை பார்க்கணுமா வேண்டாமா? உங்களோட பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. உன் பொண்டாட்டிய பத்தி சொன்னது உனக்கு கோவம் வேற வருது என்ன? ஏமா, நீ வேற கடுப்பேத்தாதம்மா. அவதான் அப்படி இருக்கான்னு தெரியுதுல்ல. விட்டுட்டு வேலைய பாருமா. அதையே சொல்லி சொல்லி என்னையே டென்ஷன் ஆக்காத. நான் ஆபீஸ்ல வேலை செய்யணுமா வேண்டாமா? இங்கே ஆபீஸ்ல 1008 பிரச்சனை. இதுல உங்களோட பிரச்சனை வேற. இதுல நான் எந்த பிரச்சனையை தான் பாக்குறது? சரியப்பா, உன் பொண்டாட்டி நான் ஒன்றும் சொல்லலை. அவள் விருப்பம் போல இருக்கட்டும், விருப்பம் போல போயிட்டு விருப்பம் போல வரட்டும். போதுமே? வையுமா போனேன். எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கிடலாம். இப்படிதான் அப்பப்ப நம்ம மருமகளும் என்ன பண்ணாலும் சொல்லிடணும். சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். இல்லாட்டினா எப்படி தெரியும்? நீ வேற அவன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி போன வைய போனங்க. நான் ஆஃபீஸ்ல வேலை செய்யணுமா வேண்டாமா, என் உயிரை எடுக்காத வைய போனங்க. இவங்கிட்டலாம் ஒன்றும் சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. அவன் என்னத்தை தான் போட்டு மயக்குவாள தெரியல அவனை. அவன் பொண்டாட்டியை பற்றி ஏதாவது சொல்லிட்டா போதும். சரி, அதை நம்ம வாயை அடைக்க தான் பார்ப்பானே தவிர நம்ம அதுக்கு பதிலே இருக்காது.
அப்பனா இவங்கள நீங்க உங்க இதுல தான் டீல் பண்ணணும். அவங்கள்ட்ட விட்டா சரிப்பட்டு வராது. என்னத்த சொல்ல, எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஏட்டிக்கு போட்டியா ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரு வேலைக்கு 2 வேலையை ஆக்கி வைக்கா. அந்த வேலையும் நான் தான் மறுபடியும் செய்யற மாதிரி ஆகுது. அதுக்கு அவகிட்ட சொல்லியதுக்கு நம்மளே செஞ்சு தொலைஞ்சிடலான்னு தோணிடுது. விடாதீங்கக்கோ, மறுபடியும் செய்ய சொல்லுங்க. பிடிச்சபடியில நில்லுங்க. இது செஞ்சு ஆகணும், உருப்படியா செய்யன்னு சொல்லி மறுபடியும் செய்ய சொல்லுங்க. அந்த காலத்தெல்லாம் திருந்தாது, அதெல்லாம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அதை விட்டு தள்ளுங்க. ஆமா, உங்க மோளுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பத்தியில அது என்னாச்சு? முடிஞ்சுதா இல்லையா? அவதான் வேண்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊருக்கு பெட்டியை கட்டிட்டு கிளம்பிட்டால. அவனுக்குன்னு பிறந்தவன் எங்கதான் இருக்கானா? ஏன் கவர்மெண்ட் உத்தியோகம் தானே, வக்கீலு, நல்லது இது தானே, ஏன் வேண்டானா உங்க அம்மாவா? அவன் ஏதாவது பிச்சைக்காரன கல்யாணம் பண்ணலான்னு இருக்காளே நம்ம தெரியல. கவர்மெண்ட் சம்பளம் காசு ஆனாலும் கஞ்சி குடிச்சிடுறான்டா. அந்த மாதிரி ஒரு நல்ல வேலையில இருக்க ஒரு மாப்பிள்ளையே வேண்டான்ட்டா, வயசு அதிகம்னு சொல்லிட்டு. நானே எவ்வளவு சொல்லி பார்த்தேன், கேட்காண்டான்னுட்டா. எந்தாலையும் போவான்னு விட்டுட்டேன். என்ன பண்ணேன்னு தெரில. இனிமே மாப்பிள்ளை வீட்டில் கொஞ்சம் பேசி பார்க்கணும். ஒரு நாள் பிடிச்சினாலும் எப்படியும் கட்டி வச்சிடணும்னு இருக்கேன். என்ன பண்ணனே தெரியல. கட்டாயப்படுத்தி பண்ண முடியாது இல்ல. அது வேற போலீஸ்ல கேஸ் கொடுத்து விடுவா. பார்த்துக்கிடுங்க. உங்க படிச்சவளா இருக்காளே, படிச்ச பிள்ளைல எங்க சொல் பேச்சு கேட்குவ. அதுக்கு பயந்து அமைதியா இருக்கேன். அது வேற வக்கீலு, அது கொஞ்சம் நல்ல பையனா வேற இருக்கா. நீதி நேர்மனு அது வேற அப்படி கட்ட முடியும்னு சொல்லிட்டு நம்மளும் வேற என்ன செய்ய. அதான் வேற நம்மள இது பண்ணல. இந்த இடம் இல்லைனாலும் வேற ஏதாவது கவர்மெண்ட் மாப்பிள்ள வருதாலும் பார்ப்போம். 10 வயசுல அந்த காலத்து பிள்ளைகள் யார் கட்டுதுவே? ஒரு 2 வயசு 3 வயசுக்கே எம்மா எப்பாங்குதுவே. இவ்வளோ பெரிய வயசானு. அந்த காலத்துல 15 வயசு 20 வயசுலாம் தள்ளி கட்டுவாவே. இப்போ உள்ள பிள்ளைகள் எங்க கட்டுதுவே? அது சரிதான். இப்பதான் படிக்க முளைக்க முன்னாடியே காதல் பண்ணிடுதுவல. காதல் தாமா, கூலிய வாங்கிக்க. தேங்க்ஸ்க்கா. நீ வேலை நல்ல மடமடன்னு செய்ய பத்துக்க. நான் எப்படி இந்த காய வரைக்கும் 2 நாள் ஆக்கிடுவேன். 2 நாள் சம்பளம் 400 ரூபா எடுத்து வைக்கணுமே. அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ, இல்லைன்னா 4 ஆள் கூட்டாலும் அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணுமேனு யோசிச்சேன். நீ ஒரே நல்ல செய்வேன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கும் தோட்ட வேலைலாம் தெரியும். நானும் இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். அதனாலதான் எனக்கு ஈஸியா இருந்துச்சு பத்துக்கிடுங்க. அதான் நீங்க கூப்பிட்டதான் வந்துட்டேன். பரவாயில்லம்மா, நீ பொழைச்சிக்கிடுவ. வேற உங்க தோட்டத்துல ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லுங்க, நான் வாரேன். சரிம்மா, கண்டிப்பா. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு பத்துக்கிடுங்க. காயெல்லாம் நல்லா சொத்த பிடிக்காம நல்ல காயா இருக்கு. இப்படி பூச்சி பட்டா வராம இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, எப்பயும் ட்ரம்ல பஞ்சகவியம் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன். வச்சுக்கிட்டு அதை தான் மருந்தடிக்க மாதிரி ஊத்துறது பூரா. அதை அடித்தாலே ஒன்றும் வராது. செடி நல்லா இருக்கும், நல்லா காய்க்கும், பூக்கும், எல்லாம் பண்ணும். அதனால் அதை தான் நான் தொடர்ந்துங்கிறது. சாணம் நமக்கு மாடுகிட்டலாம் உண்டா? சாணம் உரமும் வெளியிலேருந்து அடித்து எடுத்து போட்டு எல்லாம் செய்கிறது. ஓ, நான் கடையில் எதுவும் உரம் வாங்கி போடுவீங்களான்னு நினச்சேன். வேறு பூச்சி மருந்து கிச்சி மருந்துலாம் வேறு எதுவும் அடிக்கலன்னு நினச்சேன். இல்லை, அதெல்லாம் நான் எதுவும் அடிக்க மாட்டேம்மா. அதெல்லாம் அடித்து நம்ம நிலத்துக்கு எடுத்துக்கிட்டு நடக்குதுக்கா. அது எல்லாம் நமக்கு உரமாக நம்ம எல்லாம் செய்யறது எல்லாம் மரத்துக்கும் சரி, செடிக்கும் சரி, நம்ம நிலத்துக்கும் சரி நல்லதாக தான் இருக்கணுமே சரி, கேடு செய்யப்படாது. அதெல்லாம் மலட்டு தன்மை ஆகி போச்சுன்னா என்ன பண்ண? ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். பஞ்சகவியம், கோமியம், கீமியம், சாணி எல்லாம் எடுத்து நம்ம செய்கிறது தான். உனக்கு இந்த வாளியில் இருக்க கத்திரிக்காயும் உனக்கு தான். இந்த எடுத்துகிட்டு போ. இவ்வளோ என்னத்துக்கு? பரவாயில்ல, கொண்டு வா. நம்ம தோட்டத்துக்கு வார அவ்வளோலாம் இப்படி வாங்கிட்டு போய் சந்தையில் கொண்டு போய்லாம் விற்பாளுவேன். அவ்வளோலாம் வழியே கேட்பாளுவேன். நீ ஒன்றுமே கேட்கல, அதான் நானே தாரேன். ரொம்ப நன்றிக்கா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். சரி, நீ எடுத்துகிட்டு போ. வாளியை மட்டும் அப்புறம் கொண்டு வந்துடுறேன்னு. சரி, வாரேன் இப்போ. போயிட்டு வா.